அப்படி பார்த்தா ஒருத்தருக்குமே தபஸ் இல்லை. நாஸ்தி தபஹா. அது மட்டும் இல்ல, சௌச்சம்னர் ஒருத்தர்கிட்டையும் ஆச்சாரமே இல்லை. மடிச்சு வச்ச வஸ்திரத்தை எடுத்து கட்டிண்டு எல்லா காரியமும் பண்றான். அந்த வாத்துல ஒரு பீரோ இருக்கு. அந்த பீரோல பிரம்மா புதுசா ஒரு தீட்டினுடைய பேரை கல்பனை பண்ணி சிருஷ்டி பண்ணாதான் அதுல இல்லாத வஸ்து. அது பர்யந்த எல்லா தீட்டும் அந்த பீரோல இருக்கு, அந்த வஸ்து அந்த வஸ்திரங்கள்ல இருக்கு. அதை எடுத்து கட்டிண்டு ஒரு ஆயுஷோமோ ஒரு சந்தியாவந்தனத்திலேருந்து ஆரம்பிச்சு என்ன கர்மாக்கள் பண்ணினாலும் அது பலனை கொடுக்காது. 100க்கு 100 பலனை ஏன் கொடுக்கறது இல்லை தர்மங்கள்னா, ஆச்சாரம்னா முதல். ஆச்சார பிரபவோ தர்மஹாங்கிற அதுதான் முதல். நீ அது இல்லாம எது பண்ணாலும் பிரயோஜனப்படாது. ஆச்சாரம் பிரதமமா இருக்கிறதுனால அது இல்லாம பண்ற தர்மம் பிரயோஜனப்படாது. அந்த ஜனங்களுக்கு ஆச்சாரமே இல்லை, அதுவும் குறைஞ்சு போச்சு. தயா, அடுத்து என்னன்னா பொறுத்துக்கிற தன்மை, ஒரு இரக்க சுபாவம் இருக்கே அது இல்லை. தயன்னா பரிவு. எப்படின்னா ஒருத்தன் அடிப்பட்டு ரோட்ல கிடக்கானா பார்த்துட்டு போயிட்டே இருக்கும். ஏன் சார் நீங்க கொஞ்சம் கை கொடுத்து தூக்க கூடாதுன்னா, நான் எடுத்து கொடுத்தேன்னா என் பேர்ல நாளைக்கு கேஸ் வரும், போலீஸ் வந்து என்ன கேட்பா, பயந்துட்டு பார்த்துட்டு போயிட்டே இருக்கும் யாரா இருந்தாலும். ஏன்னா அதை பண்ணணுங்கிற எண்ணம் இருந்தாலும் அதற்கு அனுகூலம் இல்லை. கலி அப்படி இருக்கு. தயா தானஞ்ச வித்யதே. 5 ரூபா எடுத்து ஒருத்தர் கொடுத்தோங்கிறது தானம்ங்கிற ஒரு காரியமே கிடையாது. எவ்வளோ வந்தாலும் தனக்கு வேணும் தனக்கு வேணும் தனக்கு வேணும். 10 ரூபா சம்பாதிச்ச வாளுக்கு 15 ரூபாய்க்கு ஆர்த்தி, 15 ரூபா சம்பாதிச்சுட்டு இருக்கிறவனுக்கு 20 ரூபாய்க்கு ஆர்த்தி. தானம்ங்கிற ஒரு காரியமே இல்லை. சுக்கரநீதியில சொல்லும் போது சொன்னார், உன்னுடைய இன்கம் நீ 5ஆ பிரிக்கணும். அதுல ஒண்ணு தானத்துக்கு ஒரு பங்கு, தனக்குன்னு ஒன்று எடுத்து வச்சுக்கோ, தானத்துக்குன்னு ஒரு பங்கு எடுத்து வைன்னு சுக்கரநீதியில சொல்றாரு. ஒரு பங்கு நீ தர்மத்துக்கு ஒதுக்கணும் நீ சம்பாதிக்கிறதுல அப்படின்னு சுக்கராச்சாரியார் மகாபலிட்ட சொல்றார். அதற்குன்னே ஒரு பங்கு ஒதுக்க, 5ல் ஒரு பங்கு. அப்படி இருக்கக்கூடியது இந்த காலத்துல அந்த தானம் பண்ணக்கூடிய சுபாவமும் இல்லை. எப்படி இருக்கா ஜனங்கன்னா, உதரம்பரினோ ஜீவாஹ வாரகாஹ கூட்டபாஷினஹ. தன்னுடைய குடும்பம், தன் காரியம், தன் வரவு தான் மேனேஜ் பண்ணிக்கிறது. இது மட்டும்தான் அவளுடைய எண்ணமாக இருக்கு. அது மட்டும் இல்ல, ஒருத்தரை பார்த்தா கபட்ட ஸ்வரூபியா இருக்கா. எப்படி கபட்ட ஸ்வரூபின்னா, மாமா பார்த்து சார் நன்னா இருக்கல அப்படின்னா நன்னா இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு அவர். அது எப்படி சொல்றாருன்னா மனசால சொல்றது இல்லை. எப்படி சொல்றது, ஒரு 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 வேஷமா இருக்கு. அது ஹிருதயபூர்வமான ஒரு குசல பிரச்சனை விசாரிக்கிறதும் ஹிருதயபூர்வமா இல்லை. இவரும் வாக்கால கேட்கிறார், அவரும் வாக்கால பதில் சொல்லிட்டு போறார். ஹிருதயபூர்வமா இவர் நன்னா இருக்கிற எண்ணங்கிற எண்ணம் இவருக்கும் இல்லை, கேட்கறவுக்கும் இல்லை, அவருக்கும் கிடையாது, பதில் சொல்றவருக்கும் கிடையாது. அப்படி பரஸ்பரம் கப்பட்ட ரூபத்தில் இருக்கா. யதார்த்தமான ஜனங்கள் இல்லைன்னு அர்த்தம். இப்படி இருந்துட்டு இருக்கா. அது மட்டும் இல்ல, மந்தாக சுமந்தமதயா மந்தபாக்யாக கியுபத்ருதாக பாகண்ட நிரதா சந்தா விரக்தாக ச பரிகிரகாக. புத்தி எப்படின்னா மந்த புத்தி ஆயிடுது. முன்னாடி ஒரு 25 எவ்வளோன்னா 50ன்னு சொல்ல முடியும், 26ன்னா 52 நம்மளால சொல்ல முடியும். அப்படி ஒரு தீக்ஷ்ண புத்தி எல்லாருக்கும் இருந்துட்டு இருந்தது. இப்போ எப்படி இருக்குன்னா, இப்போ இருக்கக்கூடிய வர்த்தமானத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளை கூப்பிட்டு 25 எவ்வளோன்னா உடனே என்ன பண்ணுறா, ஃபோன் எடுக்கிறா, இல்லை கால்குலேட்டர் எடுக்கிறா, அதை எடுத்து போட்டு பார்த்து சொல்கிறா. அந்த காலத்து பிரிவாலாம் எப்படி இருந்தான்னா, அதை ஸ்வய சிந்தனத்தில் வச்சுட்டு இருந்தான் எல்லாத்தையும். இப்போ அந்த புத்தி போயிடுது. மந்தாஹா சுமந்தமதையா. அதற்கு உதாரணம் என்னன்னா, இன்னும் புரியுற மாதிரி சொன்னோம்னா, வேதத்துக்கு ஒரு பேர் என்னன்னா ஸ்ருதின்னு பேர். ஏன் ஸ்ருதின்னா, காது வழியாக வரக்கூடியதுனாலேயே அதற்கு ஸ்ருதி. அப்பா பிள்ளைக்கு சொல்லிக் கொடுப்பார், புள்ள தன்னுடைய பிள்ளைக்கு, அந்த புள்ள தன்னுடைய பிள்ளைக்கு, வாழையடி வாழையா அந்த வேதம் வந்துட்டே இருக்கும். எப்படி வரும்னா, இவர் சொல்லி கொடுத்ததை அவர் சொல்லி கொடுப்பார். பிரம்ம சந்தத்தன் தன்மே ஜின்வதம் இப்படி சொல்லி கொடுத்தாருன்னா அவர் சந்த சொல்லுவார், அவர் திருப்பி திருவைக்கு அவர் பதில் சொல்லணும். பிரம்ம சந்தத்தன் தன்மே ஜின்வதம் இப்படி சொல்றது.
அவருடனே அதை திரும்ப சொல்லணும். அதை நெற்று பண்ணிப்பார். அவர் காலத்துக்கு அப்புறம் அவர் அதை தன்னுடைய பிள்ளைகிட்ட சொல்லுவார். இப்படியே வாழையடி வாழையா இந்த வேதம் வந்துட்டு இருந்தது. அதனாலதான் அதற்கு ஸ்ருதின்னு பேர். தன்னுடைய காதுனால கேட்டு கேட்டு இருக்கிறதுனால. அப்புறம் ஓலைச்சுவடி. அப்புறம் என்ன ஆச்சுன்னா புஸ்தகம் வந்துடுது. இப்ப எப்படின்னா வேதம் புஸ்தகம், அதையும் தாண்டி இப்ப புஸ்தகமும் கிடையாது, பிடிஎஃப். எல்லாரும் போனை வச்சுட்டு பாராயணம் பண்றோம். சுலபமாய் 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 இப்படி வந்துடுது. அந்த காலத்துல புஸ்தகம் இல்லாம வாய் வழியா சொல்லி காது வழியா கேட்டு அத இந்த வேதத்தை அசீதித்வயமோ இல்ல கணமோ எல்லாத்தையும் நெற்று பண்ண மகான்கள் இருந்திருக்கா, பெரியவா இருந்திருக்கா. எப்பேற்பட்ட வேதம் அதை காதுல கேட்டு பண்ணியிருக்கா. அப்ப அவளுக்கு புத்தி எவ்வளவு கூர்மையா இருந்திருக்கணும். ஆனா இப்ப ஒரு வாய்ப்பாடு கூட நம்மளால சொல்ல முடியல, ஒரு கணக்கு வழக்கு போட முடியல. எல்லாத்துக்கும் புஸ்தகம் தேவைப்படுறது, கையில பிரமாணம் ஒரு வஸ்து தேவைப்படுறது. ஏன்னா புத்தி சக்தி குறைச்சலா போயிடுது. இப்ப போன் இல்லைன்னா சில ஆளுக்கு ஆயுசே இல்லை. போன் இல்லைன்னா எந்த விதமான விவகாரமே கிடையாது. ஏன்னா போன்ல தான் சர்வ விவகாரமும் இருக்கு. உங்க வண்டி என்ன நம்பர் என்னன்னு கேட்டா போன்ல தான் சார் பார்க்கணுங்கிறா. உங்க ஏடிஎம் நம்பர் என்னன்னா போன்ல தான் பார்க்கணும். உங்க போன் நம்பர் என்னன்னு கேட்டாலே போன்ல தான் பார்க்கணுங்கிறா. அப்படிதான் இருக்கு காரியம். ஒரு நம்பர் தெரியும், மெயின் நம்பர், ஏர்டெல்லோ இதுவோ. இந்த ஜியோ நம்பர் என்னன்னா எனக்கு தெரியாது சார், போன்ல தான் சார் பார்க்கணுங்கிற. அதை ஜியோ மை ஜியோன்னு போட்டு சேவ் பண்ணி வச்சுட்டு இருக்கா. இப்படிதான் இருக்கு புத்தியை தவிர. மந்தாகா சுமந்தமதையா இப்படி போயிடுத்து ஜனங்களுடைய புத்தி. இதை நான் பார்த்தேன். அது மட்டும் இல்ல, மந்தபாக்யா ஒரு பெரிய மகத்தான பாக்கியம் இருந்தாலும் அதை அனுபவிக்க கூடியதான யோகம் இல்லாத. அது எப்படி தெரியறதுன்னா, எத்தனையோ லட்சக்கணக்கான ரூபா கையில பணம் இருக்கு. எங்க இருக்குன்னா போன்ல மெசேஜா இருக்கு. அதை அவர் பார்க்கலாமா அப்படின்னா, அந்த காலத்துல லாக்கர்னு ஒண்ணு இருந்தது. லாக்கர் இப்படி இருக்கும், மறைவா உள்ள ஒரு லாக்கர் இருக்கும். அந்த லாக்கர்ல பணம் இருக்கும், கண்படாம இருக்கிறபடிமா ஏதோ ஒரு சேஃப் வச்சிருப்பா. ஆத்துல அது இருக்கும். இந்த கழவருக்கு எப்ப தோன்றதோ திறந்து பார்ப்பார். அந்த பாக்கியம் இருந்தது. இப்ப அந்த பாக்கியமே கிடையாது. என்னன்னா, அந்த பணம் எங்கேயோ ஒரு பேங்க்ல இருக்கு. அதை இவர் என்ன எப்படி தெரிஞ்சுக்கிறாருன்னா, 50 லட்சம் ரூபாய் இருக்குன்னா 50 லட்சம் ரூபாய் இருக்குங்கிறத இவர் கண்ணில் பார்த்து தெரிஞ்சுக்கல, போன்ல பேலன்ஸை பார்த்து தெரிஞ்சுக்கிறார். அது எழுத்து ரூபமா பார்த்து தெரிஞ்சுக்கிறார். கையில எடுத்து ஒரு பணத்தையும் கொடுக்க முடியாது. 50 ரூபா கொடுக்கணும்னா உடனே ஜிபே, இல்ல 50,000 ரூபாய் கொடுக்கணும்னா ஜிபே. அதாவது அந்த வஸ்துவை தொட்டு பார்த்து அனுபவிக்கிறது கூட யோகம் இல்லாத ஒரு காலமா, அப்படி ஏற்பட்ட காலம் இந்த கலிகாலம். அதை விட என்ன இதுன்னா, இது பணத்துல மட்டும் இல்ல, தங்கத்திலேயே அப்படிதான். தங்கத்தை என்கிட்ட 100 பவுன் இருக்கு சார். எங்க இருக்கு சார்? லாக்கர்ல இருக்கு சார். லாக்கர்ல வச்சிருக்கு. போட்டு இருக்கிறதுக்கு உண்டான யோகம் ஆத்து பொம்மநாட்டிகளுக்கு இல்ல இந்த காலத்துல. அவளுக்கு இஷ்டம் இல்லைங்கிறது பாதி, இஷ்டம் இருந்தாலும் போட்டுக்க முடியல. ஏன்னா இவ்வளவு வெயிட்டை யாரு தரிச்சுக்கிறது, அது போட்டுண்டா இதாகிறது, அவ்வளவு பெருசா போட்டுக்க முடியல. இப்படிலாம் வியாபாரமா நிறைய சிரமங்கள் இருக்கு. அதுக்கு மேல இவ்வளவு நகையை அப்படி போட்டுட்டோம்னா ராஜாங்க ரீதியா உள்ள பயங்கள் இருக்கு. அதற்கு மேல அப்படி போட்டுண்டா திருடம் கொண்டு போயிடுறான், கழுத்துல இருந்து அறுத்துட்டு போயிடுறான், புடிங்கிட்டு போயிடுறான். இப்படி இவ்வளோ வியாபாரத்துல பல இடைஞ்சல்கள் இருந்தாலும் இது என்னத்தை காமிக்கிறதுன்னா, அந்த காலத்துல எதுவுமே இல்லை, எல்லாத்தையும் வச்சுட்டு இருந்த அந்த சுகத்தையும் அனுபவிச்சுட்டு இருந்தா. இந்த காலத்துல அவளை தாண்டி நம்ம கிட்ட வஸ்துக்கள் இருக்கு, ஆனா அதை அனுபவிக்கிறதுக்கு உண்டான யோகம் இல்லை. அப்படி இருக்கு இந்த காலம். அது பணமா இருந்தாலும் சரி, வஸ்துவா இருந்தாலும் சரி. வீடு அப்படின்னு எடுத்துனோம்னா, கஷ்டப்பட்டு வீடு கட்டுறா, பூட்டி வாடகைக்கு போட்டு அவ அமெரிக்காவுக்கு போயிடுறான். இது போல எல்லா விஷயங்களும். ஒரு பூமின்னா, பூமி எதற்கு வாங்குறதுன்னா வீடு கட்டி இங்க குடுத்தனம் இருக்கிறதுக்கு வாங்குவோம். இப்ப பூமி வாங்கும் போதே என்னன்னா, அதை 10 ரூபாய்க்கு மேல வச்சு எப்படி வைக்கலாம். இப்படி ஒரு இது எல்லா விதத்திலையும் நீ எந்த விஷயம் எடுத்துட்டாலும் அதுல இப்படி இருக்கு. பாக்கியம் அனுபவிக்கிறதுக்கு உண்டான பாக்கியம் இல்லாத ஜனங்களா மாறிண்டு வரும். மந்தபாக்யா கியுபத்ருதாக பாகண்ட நிரதாக. மனசு இப்படி மாறி போச்சு. அது மட்டும் இல்ல, யார்கிட்டையும் ஒரு பிரசன்னத்தை இல்லை. கொஞ்சமா இருந்தாலும் கஞ்சி குடிச்சுட்டு இருந்தாலும் நம்ம பெரியவா சந்துஷ்டியா இருந்தா, சந்தோஷமா இருந்தா, கூட்டு குடும்பமா இருந்தா. இப்ப எவ்வளவோ பணங்காசு இருக்கு,
ஆனா யாரும் இல்லை. அப்பா ஒரு இடத்துல இருக்கார், பையன் ஒரு இடத்துல இருக்கார், பாதி அப்பா அம்மா விருத்தாசிரமத்தில் இருக்கா, பாதி குழந்தைகள் அமெரிக்காவில் இருக்கா, ஸ்ராத்தத்தன்னைக்கு தான் வரவே வரா, அதுவும் வரதில்லை, வாத்தியாரை பண்ண சொல்லி ஏதோ அனுப்ப சொல்லிடுறா. இப்படிதான் இருக்கு. சேர்ந்து கூட்டு குடும்பம்ங்கிற கான்செப்டே கிடையாது. இப்படி செதறி போயிடுத்து, தர்மமே குறைஞ்சு போயிடுத்து, அதர்மம் மேலிட்டு நிற்கிறது. அவள்கிட்ட சந்தோஷமே இல்லை. கொஞ்சம் இருந்து சந்தோஷமா இருந்தா, இப்ப நிறைய இருக்கு சந்தோஷமே இல்லை, பிரசன்னத்தையே இல்லை. அது மட்டும் இல்ல, வேறொரு விஷயத்தையும் நான் பார்த்தேன். தருணி பிரபுதாகே கே ஷாலகா புத்திதாயகா. முன்னாடி எப்படி இருக்குன்னா, ஆத்துல ஒரு கிழவர் இருப்பார், அந்த கிழவர் சொல்படிதான் அந்த குடும்பமே நடக்கும். இதான் அப்பாட்ட கேட்டுன்னு வரேன்னு புள்ள சொல்லுவான், பேரை ஏதாவது கேட்டா இருற அப்பாட்ட கேட்கிறேன்னு அந்த அப்பா சொல்லுவார், தன்னுடைய அப்பாட்ட போய் கேட்பார். அப்படி ஒருத்தர் ஆத்துல இருப்பார், அவர் சொல்லுவார், அதன்படிதான் நடக்கும். ஆத்துல பெரியவான்னு ஒருத்தர் இல்ல வயசான பாட்டின்னு இருப்பான். இப்ப கிளம்பலாமான்னா அந்த பாட்டி சொல்லுவா, இந்நேரத்துக்கு போகாது, அப்படி போ, நான் சொன்னப்புறம் கிளம்பு, ஏதோ ஒன்று சொல்லுவா, அதை அனுசரிச்சு காரியங்கள் நடக்கும். இப்ப எப்படி இருக்குன்னா, சின்னவாளா உள்ளவா அபிப்பிராயம் சொல்லி அத பெரியவா கேட்கக்கூடியதான காலமா மாறிப்போ. அத புரியும்படிமா விவகார விஷயத்துல எப்படி சொல்லணும் அப்படின்னா, ஒரு பொம்மநாட்டி தான் குடும்பத்தையே வழி நடத்துவோம். பொம்மநாட்டின்னா அப்படின்னா இந்த ஆட்டுக்கு வேற மாட்டு பொண்ணு தான் மொத்தத்தையும் தீர்மானம் பண்ணுவோம். அவ வரும்போதே கேட்டுந்தானே வர, அவங்க அப்பா அம்மா ஹால்ல இருக்காளா இல்ல வால்ல இருக்காளாங்கிறா. ஏன்னா அவ இவா இருந்தா வரதுக்கே சித்தமா இல்ல, கல்யாணமே கிடையாதுங்கிறா. அப்படி அவளுடைய தீர்மானம் தான். இவன் என்னன்னா, அவன் நீட்டுற பேப்பர்ல எல்லாம் படிச்சு பார்க்காம கையெழுத்து போட்டுட்டே இருக்கான், எஸ் எஸ்ன்னு சொல்லிட்டு. அப்படி கல்யாணம் பண்ணிட்டு வந்தா அவ என்ன சட்டம் பாஸ் பண்றாளோ அதுதான், அதான் அந்த ஆத்துல நடக்கிறது, நடக்கும், நடந்துட்டு இருக்கு இப்பயும். ஒரு வயசானவா சொல்லி அது தர்மமா இருந்து கேட்டது போக, தருணி ஒரு சின்ன பொண்ணு சொல்லி எல்லாரும் கேட்கும்படியான ஒரு காலமா இருக்கு. அதை நான் கண்டேன். அது மட்டும், இதெல்லாம் லோக விலட்சணம். அது மட்டும் இல்ல, இதுக்கெல்லாம் மொத்தத்துக்கு யார் அட்வைசரா இருப்பா அப்படின்னா, ஷாலகா புத்திதாயகா. அவனுடைய மச்சன இருக்கானே, கூடயே இருப்பான், அவன் தான் மொத்தத்துக்கு சூத்திரதாரியா இருந்து இத்தனையும் பண்ணுவான். எந்த இடத்த வாங்கலாம், எந்த இடத்த விற்கலாம், இது இவ்வளவு விலை போறது, இது இவ்வளோ இப்ப பண்ணா சரியா இருக்கும். தன்னுடைய மாப்பிள்ளைக்கு அட்வைஸ் பண்ணிட்டே இருப்பான். அவனும் இந்த ஆத்தோடயே இருந்து இந்த மாப்பிள்ளைக்கு வழி சொல்லிட்டே இருப்பான். ஷாலகா புத்திதாயகா. அதை கேட்டுட்டு இந்த இவனும் இந்த சமத்தும் நடக்கும். அதுதான் அதுல ஆச்சரியம். அப்படி ஆயிடுத்து இந்த லோகம். அதையும் நான் பார்த்தேன். இப்படி லோக விலட்சணமா இருக்கு, இது எனக்கு மனசு சங்கடத்தை கொடுக்கறது. இப்படி பார்த்துட்டே இருக்கிற காலத்துல மற்றொரு ஆச்சரியத்தை கண்டேன். தத்ராச்சாரியம் மயா தத்ராச்சரியம் மயாதிஷ்டம் ஸ்ரூயதாம் தன் முனீஸ்வராஹ ஏகாத் தருணி தத்ர விஷண்ணா சன்னமானசா. ஒரு விலட்சணம். என்ன விலட்சணம்னா, ஒரு வயசான ஒரு சின்ன பெண்ணா இருக்கக்கூடிய ஒரு அம்மா ரெண்டு பேரை கையில பிடிச்சுட்டு வரா. யாருன்னா, வயசான ரெண்டு குழந்தைகளை பிடிச்சுட்டு வர. அம்மா சின்ன பொண்ணா இருந்தா குழந்தைகள் அதை விட சின்ன குழந்தைகளா இருக்கணும். ஆனா அவ இதை விட தாண்டி வயசானவாளா இருக்கு. எனக்கு மனசுல ஒரு எண்ணம், அவ யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னு பக்கத்துல போகிறதுக்காக சமீபத்துக்கு போனேன். இது லோக விலட்சணமா இருக்கேன்னு கேட்கலான்னு பக்கத்துல போக, உடனே அந்த பொண்ணு பார்த்துட்டு என்ன தானா கூப்பிட்டு பேசுறா. போ சாதோ க்ஷணம் திஷ்ட, ஒரு நிமிஷம் நில்லுங்கோ. தச்சிந்தாமபி நாசயா தரிசனம் தவ லோகஸ்ய சர்வதா கஹரம் பரம். உங்களை பார்த்தது பரம புண்ணியம், நீங்க தான் எங்க கஷ்டத்தை போக்கணும். என்ன எனக்கு கஷ்டம்னா, நான் யாருன்னு முதல்ல, நீ இப்படி லோக விலட்சணமா இருக்கியேம்மா, இந்த நாரதர் சொல்ற, நீ லோக விலட்சணமா இருக்கே, யாரு நீ? இந்த ரெண்டு பேர் யார்? உடனே அந்த பெண் சொல்றா, அகம் பக்திரிதி க்யாதா இமோமே தனயோ மதோ ஞான வைராக்யமா நாமானோ காலயோகேன ஜர்ஜரோ. யாருன்னா, என்னுடைய குழந்தைகளான ஞான வைராக்கியம். பக்தின்னு இருந்திருந்தா அதற்கு கூட இருக்கக்கூடியவா ஞான வைராக்கியம். தத்துவமா பார்த்தா பக்தி வந்துடுத்துன்னா அதோட சேர்ந்து ஞானமும் வைராக்கியம் பின்னோட வரும். அததான் இங்க சொல்றாரு. பக்தி சொல்றா, நான் இங்க யுவதியா இருக்கேன், இவா என் குழந்தைகள் வயசானவா,
நான் எங்க என்னுடைய கதையை கேட்டேன்னா இவா என்னுடைய குழந்தைகள், நான் எங்க உற்பத்தி ஆனேன்னா உற்பன்னா திரவிடேச்சாகம் விருத்திம் கர்நாடகே கதா கொச்சின் 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 மகாராஷ்டிரே குர்ஜரே ஜீர்ணதாங்கதா. நான் உற்பத்தி ஆனது தமிழ்நாடு, தமிழ்நாடு கேரளம். திராவிட தேசம்னா தமிழ்நாடு, தமிழ்நாட்டிலேருந்து பிரிஞ்சது கேரள தேசம். ஏன்னா கேரள தேசம் இன்னைக்கு மேப்ல பார்த்தோம்னா ஒதுக்குப்புறமா இருக்கும். ஏன்னா பரசுராம கஷேத்திரம்னு பேர். பரசுராமர் தபஸ் பண்றதுக்காக பிரார்த்தனை பண்ணி பிரிஞ்ச தேசம் இந்த கேரள தேசம். அது ஒருமிச்சுதான் இருந்தது, ஒன்னாதான் இருந்தது. அதனால அதற்கு திராவிட தேசம் பேர். அதனால தமிழ்நாடு கேரளா, அங்க நான் உற்பத்தியான உற்பன்னா திராவிடேச்சாகம். எங்க விருத்தியானேன்னா விருத்திம் கர்நாடகே கதா, கர்நாடக தேசத்துல நான் அபிவிருத்தியானேன். எனக்கு செழிப்பு கிடைச்சது, செழிப்பா இருந்தேன். அப்படியே கொச்சின் கொச்சின் மகாராஷ்டிரே, மகாராஷ்டிர தேசத்துல கொஞ்சம் அப்படியே கம்மியாச்சு, மலிஞ்சு போச்சு. என்னுடைய பக்திங்கிற என்னுடைய தன்மை மலிஞ்சு போச்சு. அப்புறம் என்னாச்சுன்னா குர்ஜரே ஜீர்ணதாங்கதா, குஜராத் தேசத்துல அங்கங்க இருந்தே மலிஞ்சு போயிட்டேன். இப்படி அழிஞ்ச எனக்கு எப்படி எனக்கு புனப்பிராப்தி கிடைச்சது அப்படின்னா, விருந்தாவனம் புனப்பிராப்ய நவீனைவ ஸ்வரூபிணி. இருந்த நான் அங்கங்க க்ஷேத்ராடனம் போயிட்டு இருக்கேன். இதுக்கு இல்லேந்து எப்படி விமோசனம் ஆகணும்னு நானும் வயசாய்தான் இருந்தேன். அப்படி பிருந்தாவன க்ஷேத்திரம் போய் அப்படி காலை வச்சேன். ஏன்னா பகவானுடைய எப்படி ராமேஸ்வரத்தை சொல்றோமோ அது மாதிரி அந்த பிருந்தாவன க்ஷேத்திரத்துல பகவானுடைய பாதம் படாத இடமே கிடையாது. கோபிகள் கூட ராசலீல பண்ணதாகட்டும், அந்த மித்த கோப குழந்தைகளோட பகவான் சுத்தினதாகட்டும், லீலைகள் பண்ணதாகட்டும், மாடு கன்றுகள் மேய்ச்சதாகட்டும், அந்த பிருந்தாவன க்ஷேத்திரத்துல பகவான் அவ்வளோ சஞ்சாரம் பண்ணியிருக்கார். அந்த க்ஷேத்திரத்துல போய் காலை வச்சேன். உடனே என்ன ஆச்சுன்னா எனக்கு நவஜீவனம் கிடைச்சிடுது. என்னுடைய சொரூபம் மாறி போயிடுது. பழைய ரூபத்தை நான் அடைஞ்சுட்டேன். நான் அடைஞ்சேனே தவிர என்னுடைய குழந்தைகளுக்கு அது கிடைக்கல. பக்தி நான் தலைச்சுட்டேன், நான் நவஜீவனத்தை எடுத்துட்டேன், என்னுடைய குழந்தைகளுக்கு அது கிடைக்கல. பிருந்தாவனஸ்ய சம்யோகாத் புனஸ்துவம் தருணீனவா தன்யம் பிருந்தாவனம் தேன பக்திஹி நிருத்யதி யத்ர யத்ரச்சா. அங்க நர்த்தனம் தலைவிரிச்சு ஆடுறது. பகவானுடைய பக்திங்கிற அந்த தேவி தலைவிரிச்சு ஆடுறா. அதனால எனக்கு நவஜீவனம், குழந்தைகளுக்கு கிடைக்கல. இதற்கெல்லாம் யாரு காரணம்னா அந்த கலிதான் காரணம். அவனாலதான் நான் இந்த சொரூபத்தை, நாங்க இந்த நிலைமைக்கு வந்தோன்னு அந்த பக்தி தேவி சொல்ல, உடனே நாரதர் சொல்ற, நீ பக்திய இந்த கலியை எதுவுமே சொல்லாது. ஏன்னா கலிங்கிறது யுக தர்மம். அவன் சஞ்சாரம் பண்ண வேண்டிய காலம், அவன் இருக்க வேண்டிய காலம். அதுல நீ இப்படி திட்டக்கூடாது, கலியை திட்டக்கூடாது. ஏன்னா அவன் கிருதயுகத்துல இதை பண்ணான்னா நீ சொல்றது சரி. அவன் இருக்கிறது கலியுகம், அதுக்கு ராஜா அந்த கலி தான். அவனுடைய சேட்டையை காமிக்காம இருப்பானோ? அயந்து யுக தர்மோகி வர்த்ததே கஸ்ய தூஷணம். அவனை நீ எதுவுமே சொல்லக்கூடாது. அதற்கு மேல் இது எல்லாத்தையும் பகவான் பார்த்துன்னு தானே இருக்கான். அதஸ்து புண்டரீ காட்சா சகதே நிகட்டே ஸ்தித. பார்த்து நின்றுட்டு இருக்கானே. ஏன் நின்றுட்டு இருக்கான்னா அவனுக்கு தெரியும் இது அவனுடைய யுகம்னு. அதனாலதான் பகவான் பேசாம இருக்கான்.